ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரைட், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வெரி குட். ஓகே, நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மிஞ்சுன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். மிஞ்சுன், how do you look I am today? Beautiful, beautiful. Do you like sarees? Yes, sarees and your accessories. Beautiful, beautiful. And 이것도 있어. Flower, flower. I cannot turn. Look. ஆக்சுவலாக இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே பக்கத்தில் கிடைக்காது, வெளியில் போய் தான் வாங்கணும். அதனால் வந்து ஒவ்வொரு டைமும் போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால் வெளியில் போகிறப்ப அங்கே வாங்கி வச்சுப்பேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக வாங்கினது தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் இவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்காமா, அது காலையிலேயே சொன்னார். நான் கிளம்பும் போது அதை வைக்கும் போதே சொன்னார். ஓகேங்க, லவ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். பட் வந்து இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. நான் ஒரு வீடியோவில் சும்மா மற்ற கொஸ்டின்ஸோடு ஒன்றா சொல்லியிருப்பேன், எலாபரேட்டாக சொன்னதில்லை. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து தனியாகவே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நிறைய பேர் அந்த ஆப்பு என்னென்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து மாயும் அப்படின்ற ஒரு ஆப்பு தான். அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப் தான். அதில் ஏஷியன் யூசர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, வெஸ்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு போனனால ஏஷியன் யூசர்ஸ் இருக்கிற அந்த ஆப் சூஸ் பண்ணி போனேன். நான் வந்து அது வந்து எப்படி எனக்கு இன்ட்ரோ ஆச்சு அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு தான் நான் போனேன். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் அவைலபிள் இல்லை. ஏன் அப்படின்னா அது அதிகமாக இந்தோனேஷியன், கொரியன்ஸ், சைனீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சைடு பெருசாக இல்லாதனால அவங்க இந்தியாவில் மேபி கட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து அது யூஸில் இல்லை. நானும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு ரிலேட்டடான எந்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போக்கி நான் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஆப்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். மிஞ்சன், what do you think about when we meet in Mayum app? Why did you give your Instagram ID to me to talk with you? 마용, 마음. Korean, in yeah. Korean, 마음. Yeah, Mayum. In Tamil, 마용. In Tamil, Anya, we read it in English, Mayum. That's it. Mayum means it's like கொரியன் லாங்குவேஜ்லேயே அவங்க அந்த ஆப்பை வந்து மனசு அப்படிங்கிறத வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. அது அதிகமாக அவங்க தானே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஸோ அவர்கிட்டே கேட்போம், அவர் வந்து மீட் பண்ணும்போது என்ன நினச்சாரு. நானும் இது வரைக்கும் கேட்டதில்லை, பெருசாக கேட்டு பார்ப்போம். I heard that mom is also in Tamil, mom. So manam. Manam. It's almost similar. Like that. Yeah. So just tell me, when did you meet me in the Mayum app? Why did you give your Instagram ID to text you? What do you thought about it? I just wanted to talk to you more. That's why you gave. we are chatting, communication very good that time. Now no communication at all. Now? Yes, your communication not good now. அப்போ சேட் பண்ணுவோம், அதனால் இங்கிலீஷ் நல்லா வரும். பேசும்போது அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதில் வந்து இவங்களுக்கு ஆக்சென்ட்டு புரியாது. பட் டைப் பண்ணும்போது எந்த ஆக்சென்ட்டாக இருந்தாலும் புரியும். இப்போ வந்து இங்கிலீஷ்னால அவருக்கு வந்து ஆக்சென்ட் வந்து நம்ம ஆக்சென்ட் இவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில வேர்டு நானே 2-3 தடவை அழுத்தி எழுதி சொல்லுவேன். இல்லை புரியல அப்படின்னா கொரியனில் சொல்லிட்டு போயிடுவேன், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஸோ அதனால் சொல்கிறாரு. இப்போ வந்து என்னோட கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு என்னை இன்சல்ட் பண்ணுறாரு. It's okay. இந்த தடவை மன்னிச்சிடுறேன். Talking not good. It's okay. It's obviously because I have to learn. If I go USA, UK like that, so I would have changed my accent. I always in India, so it's very difficult for me to change also. Because it's even learning English also, because English வந்து கற்றுக்கிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. ரொம்ப அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, எல்லாமே பட்டு தான் நான் இங்கிலீஷே கற்றுக்கிட்டேன். அது பேசுறதுக்கே அது பேசுறதுலேயே இப்போ ஒரு குறை சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் வேறு. ஓகே மிஞ்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ வி டாக்டு ஸோ ஃபார் லாங் டேஸ் இன் அவர் இன்ஸ்டாகிராம் எவ்ரிதிங். நாங்கள் சும்மா இன்ஸ்டாகிராமில் தான் பேசுவோம். டைம் இருக்காது. நானும் ஒர்க்குக்கு போயிட்டு எனக்கு 6:30க்கு தான் ஒர்க் முடியும். நமக்கு 6:30ங்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 அந்த டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour பேசுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1 hour. டெய்லியும் அதுவும் பேச மாட்டோம். ஒவ்வொரு நாளைக்கு டைம் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு டைம் இருக்காது. அப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளைக்கு தான் பேசுவேன், எல்லா நாளும் பேச முடியாது. சாட்டர்டே சண்டே எப்போயாச்சும் பேசுவோம். சாட்டர்டே எனக்கு ஒர்க் இருக்கும், இவருக்கு லீவாக இருக்கும். அப்புறம் இவருக்கு மீட்டிங் இருந்தாலும் இவர் பேச மாட்டார். ஸோ அதனால் இவருக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டோம்.
மேக்ஸிமம் ½ அன் ஹவர் டெய்லியும் பேசுகிறது அந்த மாதிரி. சாட்டர்டே வேணால் ஒரு சில டைம் வந்து இந்த 1 ஹவர் அந்த மாதிரியெல்லாம் பேசுவோம். ஏன்னா ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி பேசுவோம். மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் தூங்குறதுக்கு, அதனால் டைம் இருக்காது. ரொம்ப அப்படியே வளவலன்லாம் பேச டைம் இருக்காது. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவேன், இவர் என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கொரியாவில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எவ்வளோ டாக்ஸிக் அப்படிங்கிறது வந்து நான் அந்த டைம்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் கூட வந்து தலையில் வச்சிருக்க மாதிரியே சுற்றிட்டு திரிவார். லைக் வெரி மச் ஒர்க் டாக்ஸிக் இன் கொரியா. ஒர்க்கிங் கல்ச்சர் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் அந்த எப்படி சொல்கிறதுங்க, ஒரு சுப்ரியர் ஏதாவது சொல்லிட்டா ஆமாங்க நம்ம அந்த சின்ன கவுண்டர் படத்தில் சரிங்க ஐயா ஓகேனுங்க ஐயா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன செஞ்சாலும் செஞ்சிட்றேங்க ஐயா, அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து நான் பார்த்துருக்கேங்க. என்ன சொன்னாலும் ஓகே ஓகே நான் செஞ்சிட்றேன் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்மளாம் இருந்தோம்னா இல்லை இது என்னோடய வேலை கிடையாது, நான் ஏன் செய்யணும், இது அவங்களோட வேலை, அவங்க தானே செய்யணும், என்னோடய ஒர்க் எனக்கு இருக்குது, நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எனக்கு டைம் இருந்தால் தான் நான் மற்ற வேலையை நீங்கள் கொடுக்குறது செய்வேன், அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். நீங்கள் எல்லாம் அது மாதிரி எதுவுமே பேச முடியாது. என்ன வேலை கொடுத்தாலும் கம்முன்னு செய்யணும், எவ்வளோ நேரம் இருந்தாலும் செய்யணும். ஏன்னா இவங்க கொலீக்ஸ்லாம் ஒரு சில டைம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு 11 o'clock 12 o'clock ஆனாலுமே அவங்க செய்வாங்க. நம்ம தூங்கிடுவோம், அவங்க செஞ்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காலாம் வேலை செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொரியனில் ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பக்கமும் இருக்காது, ஒரு சில பக்கம் மேபி லிபரலாக இருக்கலாம். பட் வி ஆர் நாட் ஷுர். சரி ஓகேங்க, நம்ம வந்து லவ் ஸ்டோரிக்கு வரலாம். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த ஆப் வந்து மாயம் தான், ஆனால் அது வந்து இப்போ அவைலபிள் இல்லை. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ அப்புறம் வந்து நாங்கள் லவ் பண்ணும்போது கிஃப்டெல்லாம் எதுவும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கவே இல்லை, அதான் உண்மை. ஏன் அப்படின்னா வந்து அவரும் இங்கே வரல, நானும் அங்கே போகலை. ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண அந்த டைமில் எதுலேயும் ஒரு தடவை கூட போகல. ஒரே ஒரு டைமு நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே மீட் பண்ண போனேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போய் அவங்க பேரண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு வரும்போது டூகெதராக வந்தோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மீட் பண்ணவே இல்லை. சும்மா அதனால் எந்த ஒரு கிஃப்ட்டுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கல, ஈவன் கேட்டுக்கவும் இல்லை. நானாவது வந்து இதை வந்து எழுதியெல்லாம் கொடுப்பேன், அந்த லெட்டர் பேட் மாதிரி எழுதி கொடுப்பேன். இவர் அது கூட கொடுத்ததில்லை. சரி, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ மிஞ்சு, why you didn't share any gifts when we doing love, when we were doing love, so you didn't give any gift? I gave you many gifts. What gift? Hey guys, actually my wife don't remember anything. I bought shoes and you remember, and clothes. Shoes you don't remember? When did you buy shoes? Shoes, that shoes we bought in Korea. That we bought Korea just before marriage. I said when we do online dating. Online dating? That time. How can I give online parcel? Parcel you didn't give it, Chana. I didn't know even how to give தெரியலன்னு சொல்லிட்டாரு. அவர் கேட்பாரு, என்ன திரும்ப கேட்பாரு, நான் வேணும் உனக்கு பூ அனுப்பட்டுமா, அவ்வளோதான். நம்ம வேணான்னு சொல்லி பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டோம்னா அது அவ்வளோதான். இல்லை ஓகே உனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டே, இல்லை ஓகே அந்த மாதிரி கரெக்டு தான். அவர் எப்பயுமே அவ்வளோதான், வேணான்னு சொல்லி உனக்கு வேணாமா, சரி ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் இவர் பண்ணுவார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காது. இந்த விஷயத்தில் வந்து சேஞ்ச் எல்லாம் ஆகலை. ஒருவேளை அப்போ நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ வாங்கி கொடுக்காம அப்படிலாம் கிடையாது. இந்த ஷூஸு க்ளோத்ஸ் வந்து எப்போ வாங்கி கொடுத்தாருன்னா ஃபஸ்ட் டைம் அங்கே போனேன், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னால அந்த டைமில் வாங்கி கொடுத்தாரு. ஸோ வந்து அவர் நல்லா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பட் நாங்கள் ஆன்லைன் டேட் பண்ணும்போது நானாவது ஒரு கார்டெல்லாம் வந்து வரைஞ்சி அனுப்பிச்சி விடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணி அது செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவேன். ஆனால் இவர் எதுவுமே செய்ய மாட்டார். பார்த்துட்டு வெரி குட் சூப்பர் அவ்வளோதான், வெரி குட் சூப்பர் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், இந்த வார்த்தை மட்டும்தான் சொல்லுவேன், அதுன்னு சொல்ல மாட்டாரு. சச் போரிங் பர்சன் தான் இவர். பட் எப்படி சொல்கிறது, நாங்கள் லவ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு நாங்கள் டீப்பாலாம் இல்லை. ரொம்ப வந்து இந்த ஷேரிங் அதெல்லாம் பெருசாக இருந்திருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து அந்த ஷேரிங் எல்லாமே இருக்குது. ஸோ கம்பேர் டு ப்ரீவியஸ் டைமை விட மேரேஜுக்கு அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் வந்து யார் வந்து இங்கே வர்றது அங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஸோ அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒர்க் வந்து பயங்கர பீக்கில் இருந்துச்சு. அவரால் வந்து சுத்தமாக ரெஸ்ட்டே கிடையாது, அந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் இவர் வந்து பார்த்தே ஆகணும், ஒரு தடவையாவது மீட் பண்ண, எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்துட்டோம். அவங்களும் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க பாட்டி இவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்டுகிட்டே இருந்தார், நான் தான் வரணும்
அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தார். நான் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதுலேயே கொஞ்ச நாள் போச்சு. நீ தான் வரணும், நான் தான் வரணும், நான் தான் வரணும், நீ தான் வரணும்னு அதுலேயே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் ஃபைனலாக நான் வந்து எங்கள் வீட்டில் பேசி அப்படி இப்படி டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு பர்மிஷனை அப்படி இப்படி கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தான் ஃபஸ்ட் அங்கே போனேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் தான், எப்பட்றா இவனை நம்பி போகலாமா வேணாமா, நல்லவனா கெட்டவனா, அங்கே போய் எதாவது ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டவுட்டு. பட் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இது அப்படின்னா நான் வந்து எனக்கு எம்பசியில் கேட்டாங்க நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி இவரை விசிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இவர்கிட்ட இன்விடேஷன் லெட்டரு, கேரண்டி லெட்டரு எல்லாமே இவரை கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவர் கொடுத்துருந்தார் அந்த லெட்டர் எல்லாமே இவர் வந்து பக்காவாக ரெடி பண்ணி சைன் போட்டு எல்லாமே கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால தான் நான் நம்பிக்கையாக கிளம்பி போனேன். ஏன்னா அந்த டைமில் இருக்குள்ள ஒரு பயம் இருக்குள்ள, அதே பயம் தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் எம்பசியில் கேட்டாங்க இவர்கிட்ட லெட்டரு. அப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் சொல்லி எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டும் கூட வெளியில் வந்து வெளிநாடு அப்படின்னு போகிறது அதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பயம் தான், எப்படி போகணும் எதுவுமே தெரியாது. அப்போ வந்து எனக்கு வந்து தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் ஃபுட்டு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஃபுட்டு கூட வந்து ஒரு சில ஃப்ளைட்டில் தான் தருவாங்க, எல்லா ஃப்ளைட்லேயும் தர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி நானும் போயிட்டேன். 18 hours ட்ராவல் வரையாமல் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஃபுட்டு தரமாட்டாங்கன்னு ஒன்று தெரியவே தெரியாது. நம்ம வந்து தனியாக பே பண்ணணும் எதுவுமே தெரியாது. நம்ம மணி எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம், அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டில் நான் சாப்பிடல, ஏன்னா 4 hours தான். அதுக்கப்புறம் தான் 7 hours ட்ராவலு. அந்த டைமில் எனக்கு வாட்டரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க. நம்ம வெறும் பாட்டிலாக தான் எடுத்துகிட்டு போய் அங்கே பிடிச்சிருக்கலாம். எனக்கு அது எதுவுமே தெரியாதனால ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ரொம்ப பயம். அந்த 18 hours நான் வந்து தண்ணியும் குடிக்கல, எதுவுமே சாப்பிடவும் இல்லை. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக போயிட்டு அங்கே போய் போனோடனே எல்லா பிள்ளைங்களும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெஸ்ட் ரூமில். அது மாதிரி போய் தலையை போட்டு சீவிட்டு, நம்ம என்ன மேக்கப் போடுவோம், தலையை மட்டும் சீவிட்டு லிப்பை மட்டும் எடுத்து அடிச்சுக்கிட்டு அப்படியே போனேன். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மீட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சோன் ஏர்போர்ட் தாங்க. இன்ச்சோன் ஏர்போர்ட்டில் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். எனக்கு அங்கே போனோடனே நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி யாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே இப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய போர்டு இந்த மாதிரி கையில் போர்டு வச்சு நின்றுட்டு டிவியில் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி ரிசீவ் பண்ணுறதுக்காக. அந்த போர்டை பார்த்தோன்னே நான் இவர் போர்டு இது வச்சு நிற்கிறாரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் இவர் வந்து பார்த்தோன்னே என் ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டு நேம் சொல்லியே கூப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு போனேன். நேரில் பார்க்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது, என்ன இவங்களே இவ்வளோ ஒயிட்டாக இருக்காங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோமா, ரொம்ப வந்து இப்படி பேல் ஒயிட்டாக இருக்கவும் எனக்கு வந்து என்னடா இவ்வளோ ஒயிட்டாக இருக்காங்க, என்னப்பா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு 1000 கொஸ்டின்ஸு. ஆனால் இவர் வந்து அந்த டைமில் வந்து அப்படியே என்கிட்ட எப்படி சொல்கிறது, நடக்கும்போது கூட பார்த்துனேடா அப்படியே ரொம்ப ஹம்புளாக அந்த எனக்கு வந்து அது ரீக்ரியேட் பண்ண முடியலை அந்த மொமெண்ட்டை. அந்தளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. அடுத்து செகண்ட் டைம் லக்கேஜெலாம் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரு ஹேண்ட் கூட எங்கிட்ட கொடுக்கல, எல்லாமே அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். செகண்ட் டைம் வந்தப்போ வந்து இந்த எல்லாத்தையும் நீயே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய பேக் கூட நான் எடுத்துகிட்டு வரேன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம் ஃபஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும். ஸோ மிஞ்சுன்ட்ட கேட்கலாம், வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து மனசில் என்ன தோணுச்சு. ஏன்னா ஆன்லைனில் பார்க்குறது வேறு, வீடியோ கால் பார்க்குறது வேறு, நேரில் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல. ஆனால் எனக்கு தோணுது என்னடா இவங்களும் இவ்வளோ ஒயிட்டாக இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாட் வந்துச்சு. அப்புறம் பார்க்க பழகிருச்சு அது மாதிரி. ஸோ இவர்கிட்ட கேட்டு இவரோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கலாம். யூ ஃபஸ்ட் டைம் யூ saw me directly at Incheon airport. So what did you think that time? You must have thinking something inside your mind, but you didn't share to me. I just easily recognize your face and everything. The first time I couldn't recognize you, and second time I thought you're too small, more than I thought. You're so small, like small girl. How can I say? Only this much. I was surprised that. Because I thought that you're like this much big. That was the thing I thought, but the face and everything was same as we talked to, Video call. We met video call and we did so many photo, that kind of thing, So I could recognize you in 1 second. Tick. Lakshmi. And you didn't recognize me, right? That's because of everybody is white. So I was confused to who's that. Like that. எல்லாருமே இப்படி ஒயிட்டாக போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே கன்ஃபியூஷன். எப்படியே போயிட்டா எப்படி எல்லாமே வெள்ளையாக இருக்கிறாங்க. நமக்கு அந்த டக்குன்னு பார்க்கும்போது
எனக்கு சத்தியமா தெரியல, இவரையும் தெரியவே இல்லை. இவரு வேற எனக்கு ஃபுல் மேக்கப். நான் ஏதோ 18 மணி நேரம் டிராவல்ல அப்படியே சோறு திங்காம ஒன்றும் திங்காம அப்படியே பஞ்ச பரதேசி எடுத்து போயிருந்தேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் வந்து எப்படி ஹேர் ஸ்டைல மட்டும் அப்படியே மேக் பண்ணிட்டு பார்க்க அப்படியே பிரிஸ்கா அப்படியே மூஞ்சில காமிச்சுக்காம போனேன். ஆனால் இவர் ஃபுல் மேக்கப் அப்படியே இவ்வளோ ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்படிக்கிட்டு பயங்கர மேக்கப்ல வந்து சுத்தமாகவே எனக்கு அடையாளம் தெரியல. Did I do makeup? I didn't do. You did it. I don't remember. I did it. Even you were open for sir, so I couldn't see that time. Then after watch the face, I can recognize. She's talking open pores, but I don't have much. You don't have much, even though I could recognize. But that time you did the makeup, I was so confused. Okay. ஸோ இதுதாங்க வந்து எங்களோட ஷார்ட் லவ் ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து அதுக்கப்புறம் மேரேஜ். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணது. மற்றபடி எல்லாமே ஓல்டு ஸ்டோரி தான், நீங்கள் நிறைய தடவை அதிகமாக கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பும் நான் சொல்லிட்டேன். இனிமேல் அதே கமெண்ட்டை திருப்பி கேட்காதீங்க. அந்த ஆப் பேர் போட்டு நான் ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, பாய். Bye.